அபியோட அக்காவும் அபியும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியோடி ஒரே வீட்டில் நம்ம இருக்கிறோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஆப்ரேஷன்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு ராகவ நினச்சா ரொம்ப பயமாக இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்லவர் தான், நீ புரிஞ்சுப்ப அப்படின்லாம் சொல்கிறாங்க அவங்க அக்கா. நீ என்னமோ சொல்கிற, நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அபி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பால் சம்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. பயங்கரமாக டென்ஷனில் உட்காந்துருக்குறாங்க பெட்ரூமில். அப்போ வந்து ராகவ் உள்ளே வராரு. பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்தி பெட்டில் இருக்கிற பெட்ஷீட்டெல்லாம் வேகமாக உதறி விடுறாரு, தலையணையெல்லாம் தூக்கி விசிறாரு. நீ என்ன நினச்சியோ அதை சாதிக்கணுங்கிற மாதிரி, நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப பேசுகிறாரு. என்ன என்னுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா, எனக்கும் தான் பிடிக்கல உங்களை பார்த்தாலே அப்படிலாம் பேசுகிறாங்க. அபியும் 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், பாட்டிக்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்லுவோம், 8 மாதம் நீ நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னதும் அபி சொல்லுவாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலே வந்து 6 மாதம் 1 வருஷம்பாங்க, இது என்ன 8 மாதம், அது என்ன கணக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னது. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது, ஆனால் நான் சொல்கிற பேச்சு நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னது. அபி வந்து ஒரு நிமிஷம் கூட நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ராகவ் வந்து நான் சொல்கிறத நீ எப்படி கேட்காம போகிறேன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக கத்திட்டு தலையணையை நடுவில் போட்டு தூங்கிடுவார். இப்படி தாங்க ப்ரொமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட். முத்து மனோஜோட ஃப்ரெண்டை போய் விசாரிக்க போகிறாரு. பணம் அவங்ககிட்ட தானே வாங்கியிருக்கேன்னு சொன்னால் அதை பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு வேகமாக பார்க்கில் போய் அந்த மொட்டை பாஸை வந்து சந்திக்க போகிறாரு. அப்போ வந்து பணம் வந்து அவர் பட்டுவாடா கணக்கு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை புதுசாக இன்னொரு கார் வாங்கி விடுறான்னு இருக்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபாங்கையும் பக்கத்தில் இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க. அப்போ வந்து கம்முன்றுங்க பாஸ், நான் ஏன் அவ்வளோ கொடுக்க போகிறேன், யாருக்குமே இது வரைக்கும் 1 லட்சத்துக்கு மேலே கொடுத்ததே இல்லை, மனோஜுக்கிட்ட 20,000 கொடுத்துட்டு அவன்கிட்ட வாங்க பெரிய விஷயமா இருந்தது அப்படின்னு சொல்லியும், சரி நான் பணம் கம்மியாக தேவைப்பட்டால் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னதும் சரின்ட்டு அந்த இடத்த விட்டு முத்து விசாரிச்சுட்டு கிளம்பிடுவார். மீனாவை போய் பார்த்து, மனோஜ் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிட்டேன்னு சொன்னான் பார்த்தியா, அதெல்லாம் பொய், அம்மா வந்து யார்ட்டையா கடன் வாங்கினியான்னு வேகமாக பேசினாங்க பார்த்தியா, அதை அவன் அப்படியேவும் பிடிச்சிக்கிட்டு ஆமாம் நான் கடன் வாங்கினேன்னு எடுத்துக்கிட்டான், அம்மா தான் இதை வந்து எடுத்து கொடுத்தாங்க, இதில் அம்மாவுக்கும் இது இருக்குது பங்கு அப்படின்னு சொல்லி. ஆமாங்க அப்படிதாங்க அத்தையும் பேசினாங்க, அவங்க கரெக்டாக அதை சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி அப்புறம் பணம் கிடச்சிருக்கும், லூஸு அவனுக்கு பணம் வந்து நம்ம நகையை விற்று தான் அவன் எடுத்துருக்கிறான், நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னதும் இதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. எங்கள் தெருவில் எங்கள் அம்மா ஏதாவது காணாம போனால் எங்கள் தெருவிலலாம் ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்பாங்க, அவர் உண்மை என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு. அதெல்லாம் இப்போ நம்ப முடியாது, நீ சொன்னது தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேகமாக போய் ஒரு மளிகை கடையில் விபூதி எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கி வெளியில் உட்காந்து ரெடி பண்ணுவார். பட்டையெல்லாம் போடுவார். வேகமாக செல்லில் எடுத்து பட்டை கழுத்துலலாம் பூசி எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பார். விபூதி எல்லாம் நல்லா தண்ணியில் கலக்கி எல்லாம் ரெடி பண்ணுவார். இந்த வேஷம் வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஒரு எலுமிச்சம்பழம் ஒன்று வாங்குவார். கடைக்காரர் ஒரு எலுமிச்சம்பழம் போதுமாப்பா அப்படின்னதும் போதுங்க ஒரு எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வந்து நனைச்சி அந்த நூலை எடுத்து ரெடி பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் இதை உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு முத்து வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. எல்லாமே அந்த இடத்துல ரெடி பண்ணிவிட்டு, மனோஜ் இன்னைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்னு நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. வீட்டில் வந்து அவங்க அப்பா சோகமாக உட்காந்துருக்காரு. ரவியும் ஸ்ருதியும் வராங்க. என்னப்பா நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னதும், வீட்டில் நடக்கிறத நினச்சி தான்ப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. முத்து வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. இந்த எலுமிச்சம்பழம் தான் நிறைய பேர் பொய் சொன்னவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது மிக சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழம், இதை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பயங்கரமாக வயிறெல்லாம் கலங்கிரும். முத்து வந்து ஏமாத்துவார் உண்மையை எப்படியா வர வைக்கிறதுக்காக. இப்படி தாங்க காமெடியாக ப்ரொமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்தா கோபி ராதிகாமாவை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கார். எல்லாம் உங்களால் தான் என் குடும்பமே நாசமாக போச்சு அப்படின்னு, உங்களால் தான் என் பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போச்சு அப்படின்னு, நீங்கள் 2 பேரும் வெளியில் போங்க அப்படின்னு கோபி திட்டார். மயு உள்ளே வராங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சமாளித்து இருக்கிறாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. கோபி வந்து வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்கிறேன், வீட்டுக்குள்ளே போகிறீங்களா அப்படின்னு திட்டிட்டு கோபி இருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பாக்கியா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது எங்கள் அத்தை வந்து வீட்டுக்கு வந்துடணும், இந்த வீடு வந்து நிம்மதியாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் எல்லாரும் பாட்டி வந்துடணும்லாம் வேண்டுறாங்க. அப்போ வந்து தாத்தா ரொம்ப வேதனையோடு இருக்கார். தாத்தா வேதனைப்படாதீங்க, இன்றைக்கி எப்படியும் அத்தை வந்துடுவாங்க அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு, எழில் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வா, நான் வந்து கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னது. ஏமா இந்த நேரத்தில் நீ கேன்டீன் போகணுன்னு சொல்கிற, முக்கியமான வேலை இருக்குது, நான் பார்த்துட்றேன், நீங்கள் எல்லோரும் வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. இந்த பக்கம் வந்து ராதிகாவோட அம்மாவை பார்க்குறாங்க. அப்போ வந்து ராதிகா அம்மா சொல்கிறாங்க, ஏன் நீ இவ்வளோ சலிச்சு நிற்கிற, கண்டிப்பாக நீ சாட்சி சொன்னால் தான் அந்த அம்மாவுக்கு வந்து ஜெயிலில் போடுவாங்க, நீ வா அப்படின்னதும் தயங்கி ராதிகா கிளம்புவாங்க. என் கோவத்தில் கொஞ்சம் கூட இவளுக்குலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா அம்மா திட்டிட்டு ராதிகா கூப்பிட்டுட்டு கிளம்புவாங்க. கோர்ட்டில் எல்லோரும் நிற்கும்போது கோபி போய் அப்பாம்பாங்க, என்ன இன்னொரு வாட்டி அப்பான்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கோபியோட அப்பா பயங்கரமாக திட்டி விட்டுருவார். கோபி வேதனையோடு போய் ஓரமாக நிற்பார். அப்போ வந்து செலின்கிட்ட வந்து செல்வி வந்து கேட்பாங்க, பாக்கியாக்கா எங்கே அப்படின்னதும் அம்மா வந்து ரொம்ப முக்கியமாக ஏதாவது ஒரு வேலைக்கு தான் போயிருப்பாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்கக்கா, நம்மளை விட பாட்டியை வெளியே எடுக்கணும்னு அவங்க தான் தீவிரமாக இருக்காங்க அப்படின்னு எங்கேயாவது போயிருப்பாங்க முக்கியமாக அப்படின்னு சொல்லி பாக்கியா வந்து இவ்வளோ மயுவை கூப்பிட்றது தான் போயிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஒரு பேக்கரியில் எல்லோரும் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றாங்க, டீ பப்ஸ் எல்லாமே. இப்போ வந்து சக்தி வந்து திடீர்னு ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி ஃபோன் வந்ததுனால கார்லேயே போய் ஒர்க் பண்ணலான்ட்டு வேகமாக டீயை குடிச்சிட்டு கிளம்புறாரு. ப்ரீத்தியும் பின்னாடியே போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் காரில் உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரீத்தி வந்து சக்தி வந்து இந்த இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி ப்ரீத்திக்கிட்ட சொல்லும்போது வேணுனேவும் ப்ரீத்தி வந்து சிரிச்சுக்கிட்டே பழைய ஞாபகத்தை நினச்சி பார்க்குறாங்க. 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டது எல்லாம் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரீத்தி வந்து பக்கத்தில் ரொம்ப நெருங்கி போகிறப்ப டக்குன்னு பொன்னி வந்துடுறாங்க, கொஞ்சம் நேரம் நான் காரில் உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதை வந்து பொறுமையாக பார்க்காம ப்ரீத்திட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறாங்க. அப்புறம் கார் ஓட்டிகிட்டே போகிறாங்க. தூங்கி விழுகிற மாதிரி சக்தி பக்கத்தில் அப்படியே சாஞ்சு விழுகிறாங்க. இதை பார்த்த கார்த்திக் பின்னாடி இருந்துக்கிட்டு, நான் எவ்வளோ தான் இது முயற்சி பண்ணாலும் என்னால் தூங்காமல் இருக்க முடியலப்பா, கூட நான் காரை ஓட்டுறேன்னு வேணுனேவும் பின்னாடி வந்து சக்தி உட்கார வச்சுட்டு கார் ஓட்டுறதுக்கு வந்து கார்த்தி பிளான் பண்ணி முன்னாடி போயிடுறாரு. பயங்கரமாக ப்ரீத்திக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. இது மட்டும் இல்லை, ரொம்ப சூப்பர் ஜோடி அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் சக்தியோட அண்ணனும் ரொம்ப காமெடி பண்ணி பேசுகிறாங்க. ப்ரீத்திக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஆமாப்பா, உண்மையிலே ரொம்ப சூப்பர் ஜோடி தான் சக்தியும் பொன்னியும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் காமெடி பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. ப்ரீத்தியால் இதை தாங்கவே முடியல. சக்தி வந்து பொன்னி மேலே சாஞ்சு தூங்குறத பார்த்துட்டு இதை டென்ஷனை பார்த்துட்டே கார்த்தி ரொம்ப கூலாக வண்டி ஓட்டிக்கிட்டே வராரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேமிலியில் எல்லாம் வராங்க. அப்போ வந்து சிவாங்கி வந்து அப்பாவோட செல்லை வாங்கி பேசுகிறேன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணும்போது குடுன்னு பேசும்போது டக்குன்னு போய் ஒரு காரில் இடிச்சிடுறாரு சிவாங்கியோட அப்பா. அப்போ வந்து அந்த கார் யாருன்னு பார்த்தீங்க, ப்ரீத்தியோட அம்மா அப்பா வந்த காரில் போய் இடிச்சிடுறாங்க. கரெக்டாக போய் நிப்பாட்டிடுறாங்க. ஐயோ அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பயந்து போய் ப்ரீத்தியோட அம்மா அப்பா வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. டிரைவர் போய் அவங்க ஃபேமிலி கூட ரொம்ப சண்டை போடுறாரு. எதுக்கு வந்து இடிச்சிங்க, என்னாச்சு, இப்படிலாம் ஏன் பண்ணுறீங்க, என் காருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த பணத்தெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்லாம் ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறாங்க. ஃபேமிலியில் எல்லோரும் வந்து அட்வைஸ் பண்ணி கேட்க மாட்டேங்கிறாங்க. உங்கள் கஸ்டமருக்கு தான் ஒன்றும் ஆகலையா, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு உள்ளே பேச வராங்க. ஐயோ அப்படின்னு பயந்துட்டு ப்ரீத்தியோட அம்மா அப்பா இருக்காங்க. ப்ரீத்தி உள்ளே இருக்கிறது நம்ம அப்பா அம்மா, ஐயோ என்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு ப்ரீத்தி பயங்கரமாக ஷாக்கில் பார்க்குறாங்க. உள்ளே குனிஞ்சு பேசுவாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நாங்கள் வந்து விடுறோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. என்னாச்சுன்னு ப்ரீத்தி நினைக்கும் போது அவங்க 2 பேரும் மாஸ்க்கு போட்டுட்டு உள்ளே சாஞ்சு உட்காந்துட்டு, அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, அதுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம், அதான் டிரைவர் வந்து கோவப்பட்டார் அப்படின்னதும் அப்படியே அந்த மாஸ்க்குங்கிறதுனால யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி பேசிடுறாங்க. ப்ரீத்தி அதை பார்த்துக்கிட்டே ஷாக்கில் நிற்கிறாங்க. சரி, அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, நீங்கள் ஏன் வாக்குவாதம் கட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு கார்த்தி வந்து கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து கிளம்ப சொல்கிறாரு. அந்த இடத்த விட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் பொன்னிக்கு பயங்கர சந்தேகம். ஏன்னா உள்ளே இருக்கிறது ப்ரீத்தியோடைய அம்மா அப்பான்ட்டு பொன்னி பார்த்துட்றாங்க. மற்ற யாருக்கும் டவுட் வரல. ஆனால் பொன்னி வந்து அந்த இடத்துலையே பார்த்துட்டே நிற்கிறாங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். ப்ரீத்தி அதை கவனிச்சுட்டு வா போகலாம் அப்படிங்கிறாங்க. பொன்னி அதை பார்த்துட்டே நிற்கிறாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.